ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. புதிய வருடத்திலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டை தேவன் நமக்கு மகிமையான ஒரு ஆண்டாய், ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாய் தேவன் நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவன் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நீக்கி போடுகிறேன் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கூட தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நீக்கி போடுகிறேன் என்று தேவன் சொல்கிறார். இந்த வசனத்தின் படியே இந்த ஆண்டிலே எல்லா காரியத்திலும் தத்தளிப்பை தேவன் நீக்குவாராக. உங்கள் குடும்பத்திலே என்னென்ன காரியத்திலே தத்தளிப்போடு நீங்கள் காணப்படுகிறீர்களோ, தேவன் இந்த நாளிலே கூட இந்த புதிய வருடத்திலே கர்த்தர் உங்களுக்கு அவைகளை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பாராக. தத்தளிப்பின் காரியங்களை இந்த நாளிலே தேவன் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் விசுவாசிப்போம். இந்த ஏசாயா 51:22 வசனத்தின் படியே தேவன் தத்தளிப்பை நீக்கி போடுவாராக. பொருளாதாரத்தின் காரியத்திலும் சரி, உங்களுடைய வேலையின் ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் காத்திருக்கலாம். இந்த நாளிலே தத்தளிப்பின் காரியங்களை தேவன் நீக்கி இந்த புதிய ஆண்டிலே புதிய வாசல்களை தேவன் திறந்து கொடுப்பாராக. நாம் விசுவாசிப்போம். எல்லாவற்றிலும் தேவன் நம்மளோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. போன வருடம் முழுவதும் தேவன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து எல்லாவற்றிலும் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நடத்தினார் அல்லவா? அந்த 2024ஆம் ஆண்டை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவாய் நடத்தி இருக்கிறார், எவ்வளவு சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவைகள் எல்லாவற்றிலும் கடக்க செய்து தேவன் இந்த 2025ஆம் ஆண்டிலே இந்த முதல் தேதியிலே பிரவேசிக்க செய்திருக்கிறாரே. அவர் இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக இந்த வருஷத்திலே காத்திருக்கிறீர்களோ, தேவன் நிச்சயமாகவே தத்தளிப்பின் காரியங்களை நீக்கி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. வேலையின் காரியங்களை கர்த்தர் வாசல்களை திறந்து கொடுப்பாராக. நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை தேவன் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து இந்த 2025ஆம் ஆண்டிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து தத்தளிப்பின் காரியங்களை நீக்கி கர்த்தர் செய்வாராக. குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, இன்னும் என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக, கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதங்களுக்காக என்னென்ன ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் இந்த ஆண்டிலே கர்த்தர் அவைகள் எல்லாமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலே நாம் விசுவாசிப்போம். இந்த புதிய ஆண்டிலே தத்தளிப்பின் காரியங்களை நீக்கி கர்த்தர் ஆசீர்வாதங்களை தந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேளையிலே கர்த்தாவே, இந்த அருமையான இந்த புதிய வருஷத்திற்குள்ளாய் நாங்கள் பிரவேசிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த 2025ஆம் ஆண்டிலே ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தாவே தத்தளிப்பின் காரியங்களை நீக்கி கர்த்தர் ஆசீர்வாதங்களை தந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நீ நடத்த போற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய ஆசீர்வாதங்களை தரப்போற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மற்றுமாய் சுமந்து தாங்கி நடத்தின எபினேசர் இனியும் நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா.
ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசங்களை தேவன் நீங்க ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து என்னென்ன பர்சனலா ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் இந்த ஆண்டிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவீராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை என் தேவன் பலப்படுத்தி ஆண்டவரே தத்தளிக்கிற சூழ்நிலைகளை மாற்றி பொருளாதார தேவைகளை சந்தித்து அவர்களுடைய எல்லா கையிட்டு செய்கிற ஆண்டவரே வேலைகளை ஆசீர்வதித்து அப்பம் தண்ணீரை ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் கர்த்தாவே தேவ கரம் அவர்களோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் நிச்சயவீராக. நீர் எல்லாவற்றும் கரம் கூட இருந்து நீர் பாதுகாப்பை கட்டளிட்டு ஆண்டவரே ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டிலே பொழிந்தருளி ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நல்ல ஜீவன் சுகபெல ஆரோக்கியத்தை தந்து ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் பொறுப்பெடுத்து நடத்தும், ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.